ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று அப்படியா சங்கதி. இன்றைக்கி ஒரு புதிய சங்கதி தெரிஞ்சுக்கலாங்களா? நம்மெல்லாம் பெரிய மாலில் இருக்கிற பெரிய பெரிய தேட்டருக்கெலாம் போயிருப்போம். அப்போது காசு கொடுத்து தேட்டரில் டிக்கெட் வாங்கணுமோ அதோடு அவங்க பிஸ்னஸ் முடிஞ்சிச்சுன்னு நினச்சா அது நம்மளோட தப்புங்க. ஏன்னா அசல் வியாபாரமே நம்ம தேட்டருக்குள்ளே போன பிறகு தான் ஆரம்பிக்குது. 1930க்கு பின்னாடி போவோம். அந்த காலத்தில் தேட்டர்னால் பெரிய பணக்காரங்க மட்டும்தான் போகிற இடமா இருந்துச்சு. தரையில் கார்பெட்லாம் போட்டு ரொம்ப ஆடம்பரமாக வச்சுருந்தாங்க. அதனால் உள்ளே எந்த ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதியே கிடையாது. ஆனால் தி கிரேட் டிப்ரெஷன் எனப்படும் பொருளாதார பெருமந்தம் வந்தப்போ மக்கள் தியேட்டருக்கு போகிறதையே குறைச்சிட்டாங்க. தியேட்டர் முதலாளிங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுதான் பாப்கார்ன். பாப்கார்ன் செய்கிறது ரொம்ப ஈஸி, விலையும் ரொம்ப கம்மி, அதிலிருந்து வர்ற வாசனை ஆளையே தூக்கும். இதை தியேட்டர் வாசலில் வச்சு வறுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாசனைக்கே மக்கள் தியேட்டருக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பல தியேட்டர்கள் மூடுற நிலைமையிலேருந்து தப்பிச்சதுக்கே இந்த பாப்கார்ன் தாங்க காரணம். ஆனால் இன்றைக்கி கதை வேறு. நம்ம கொடுக்குற 150 ரூபா டிக்கெட்டு காசில் பாதிக்கு மேலே தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தருக்கும் போயிடும். தியேட்டர்காரங்களுக்கு டிக்கெட் மூலமாக கிடைக்கிற லாபம் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இவ்வளோ பெரிய தியேட்டரை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? அவங்களுக்கு எப்படி லாபம் வரும்? அங்கே தாங்க அவங்க ஸ்நாக்ஸ் பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாங்க. வெறும் 10 இல்லை 20 ரூபாய்க்கு தயாராகிற பாப்கார்னை ஒரு பெரிய பாக்ஸில் பக்கெட்டில் போட்டு 150லேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. தியேட்டர்காரங்களோட 80% லாபம் இந்த பாப்கார்ன் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து தாங்க வருது. சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்க நடத்துகிறது சினிமா தியேட்டர் இல்லை, பாப்கார்ன் விற்கிற கடை. சினிமான்றது நம்மளை அந்த கடைக்கு வர வைக்கிற ஒரு கவர்ச்சி பொருள், அவ்வளோதான். இப்போ நகைச்சுவை. ஒரு வீட்டுக்கு, அக்கா அக்கா வாக்கா வாக்கா வாக்கா, எப்படி இருக்க? என்ன எதுவும் விசேஷமாக்கா? ஆமாண்டா, என் பொண்ணுக்கு சடங்கு விழா, அதான் பத்திரிக்கை வைக்கலாம்னு வந்திருக்கேன். உன் பொண்டாட்டியை கூப்பிடு. செல்லக்குட்டி, ஊர்லேருந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு வந்திருக்காங்க, பத்திரிக்கை கொடுக்கணுமா, வா 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 வா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. என்னங்க கொஞ்சம் உள்ளே வரீங்களா? என்னங்க உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடிலாம் என்னை செல்லக்குட்டின்னு கூப்பிடாதீங்க, வெக்கமாக இருக்கு. சரி, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. ஏண்டா, கல்யாணம் ஆன புதுசில் நீயும் உன் பொண்டாட்டியும் அடிச்சுட்டு மாளுவீங்க, இப்போ என்னடா இவ்வளோ பாசமாக இருக்கீங்க? பாசமாவது மண்ணாவது, ரசத்தில் உப்பு இல்லைன்னு சொன்னேன், பின்மண்டையில் ஒரே போடு. அதிலிருந்து அவள் பேரே மறந்துட்டேன், அதான். அம்மா அம்மா, பாவம்மா, ரொம்ப நேரமாக நம்ம வீட்டு முன்னாடி ஒரு தாத்தா கத்திகிட்டே இருக்காருமா, 10 ரூபா கொடுங்கம்மா. அப்படியா? சரி இந்தாப்பா கொடு. அவர் என்னன்னு சொல்லி கத்திட்டுருக்காரு? கோன் ஐஸ்கிரீம் 10 ரூபா, கோன் ஐஸ்கிரீம் 10 ரூபா அப்படின்னுமா. எல்லாரும் சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.